வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, 9, 18, 27 தேதிகளிலே பிறந்தவர்கள், தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வடக்கு வீடோ, நீ எல்லோருமே முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணி பாருங்க. கோயில்ல நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. சரிங்க, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? பல பஞ்சாங்கங்கள் இல்லைன்னு போட்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை நல்ல நேரம் உண்டு. காலை 10 இருந்து 11. அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு, சகோதரர்களோடு சமாதானம் பேசுறதுக்கு, வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. சாஸ்திரப்படி அது சரிதான். எப்படி இருக்க போற இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனாலும் ஒரு முழுமையான சந்தோஷம் வரல. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானு நினைச்சுக்கோங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5, அனுகூலமான செய் தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். தைரியம் இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, பெருந்தன்மை இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, நிதானம் இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, கலகரிங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3, அனுகூலமான தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். வண்டி ஓட்டுறது கவனம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானு நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சோமநாதரே போற்றி. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். சோமன்னா சந்திரன் அர்த்தம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்மராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனாலும் ஒரு சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப சிவபெருமானு நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 5, அனுகூலமான தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பொதுவாகவே இரக்கமுள்ள மனசுக்காரன். நீங்க உங்களை எளிதாக ஏமாத்திடலாம். எப்படி? ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா ஏமாந்து பணத்தை கொடுத்துருவீங்க. இன்னைக்கு அப்படி ஏமாற வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா நீ மகாலட்சுமி நினைங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, அனுகூலமான தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை, நிம்மதி இருக்கு, வீண் செலவு கிடையாது, மனசு திடமா இருக்கு, எதிரிகளும் உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4, அனுகூலமான தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நிதானமா இருங்க. உள் பயத்தினால அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, பதட்டமா இருக்கீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, அனுகூலமான தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க அல்லது அணைஞ்ச நெய் இருக்கிற விளக்கை திரும்பவும் ஏற்றி வைங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 3,
6 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நிதானம், தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், அல்லது எரிஞ்சு விளக்கில் நெய் சேர்த்துங்க, அல்லது அணைஞ்ச விளக்கில் நெய் சேர்த்து ஏற்றி வைங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் அனுசுயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான உங்களுக்கு 5 அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. அனுகூலமான உங்களுக்கு 5, 4 அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை, ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, அதெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான உங்களுக்கு 4, 1 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 11. அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு, வீடு பூமி சம்பந்தப்பட்ட அட்வான்ஸ் கொடுப்பதற்கு, விவசாயம் சம்பந்தப்பட்ட முடிவெடுப்பதற்கு, சகோதர சகோதரியோடு சம்பந்தம் பேசுவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இருக்கிற நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மேஷம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. வாடகை வீட்டிற்கும் வாஸ்தாஸ்திரம் உண்டு. தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு கடகம், விருச்சிகம், மேஷம், சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். ஜோசியரை கூட்டு போய் வாடகைக்கு வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடியும் சரி, வாங்கறதுக்கு முன்னாடியும் சரி, ஜோசியரை கூட்டு போய் அந்த வீட்டை காட்டி முடிவெடுக்கிறது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.